जरा जन्म विनाशाय देह சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய் பயிற்சி என்பது நமக்கு செப்டம்பர் 13 நிகழப்போகிறது. ஏன்னா செவ்வாய் மிக முக்கியமான ஒரு கிரகம். நவகிரகங்களிலேயே சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் செவ்வாய் தான். ஏன்னா மனிதன் ஒரு எனர்ஜெட்டிக்காக வாழணும், இந்த பூவுலகத்தில் அவர் ஒரு சக்தியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு டெஃபினட்டாக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் மோஸ்ட் ஒரு மார்ஸ் இஸ் நத்திங் பட் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன். அப்படி ஒரு பண்ணக்கூடியது, ஒரு ஆளுமை, ஒரு ஆற்றல், ஒரு வீரம், ஒரு தீரம், ஒரு அற்புதமான ஒரு கமாண்டிங் பவர்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன்னா செவ்வாய் ஒவ்வொரு வீட்டில் வரும்போது 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது பல வகையான மாற்றங்கள் ஏற்படுத்தும் 12 ராசிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே உங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய செவ்வாய் தான். இப்போ திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இஸ்ரேல் பாலிஸ்தான் வார்லேருந்து எல்லா வார்ஸ் வர்றதுக்கு காரணம் செவ்வாய் தான். ஏன்னா அது பிளானெட் ஃபார் வார். அதாவது ஒரு யுத்தங்கள் நடக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஊர் பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வாதங்களை தரக்கூடியது முக்கியமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய தொல்லைகள். முக்கியமாக சொல்லக்கூடிய நம்ம ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தினுடைய அளவு செவ்வாய் பலமாக இல்லாத போது குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இப்போ அனீமியா பேஷண்ட்ஸுக்கு செவ்வாய் பலமாக இல்லைன்னா பிரச்சனை வரும், கோச்சார ரீதியாக மாறும்போது. அதனால தான் சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடியது, ஒரு வீரத்தை, ஒரு தீரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட்னா அது நத்திங் பட் மார்ஸ். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு ஒவ்வொரு ராசியில் மாறும்போது அதனுடைய அளவுகள், அதனுடைய தாக்கங்கள் 12 ராசிகளுக்கு பல வகையில் கொடுக்கும். அதாவது இப்போ நமக்கு செப்டம்பர் 13 வரை கன்னி ராசியில் இருந்திருக்குது செவ்வாய். பல தொந்தரவுகள் உலகத்தை கொடுத்துட்டு, சிம்மத்தில் இருக்கும்போது கேத்தோடு இன்னும் தொந்தரவுகள் கொடுத்துருக்குது. அடுத்து நமக்கு இப்போது துலாம் ராசியில் கால் எடுத்து வைக்கிறார் செவ்வாய். துலாம் ராசியில் நமக்கு அக்டோபர் 27 வரை இருப்பார். செப்டம்பர் 13 அக்டோபர் 27 வரை 27 வரை செவ்வாய் நமக்கு துலாமில் இருக்க போகிறார். இந்த துலாமில் செவ்வாயினால ஃபஸ்ட்டு துலாம் ராசின்னு நம்ம பார்க்கும்போது அது தராசு, பேலன்ஸு, அந்த இடத்துக்கு செவ்வாய் வருகிறார். அப்போ வரும்போது நமக்கு எத்தகையான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது, எத்தகையான யோகங்களை தரப்போகிறார். ஏன்னா செவ்வாய்ன்னா சாதாரண யோகம் கிடையாது, ருச்சிக்க யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நீச்சமடை கொடுத்து கடக ராசியில், உச்சமடை கொடுத்து மக்கர ராசியில், ஆட்சி பலம் பொருந்திய வீடுகள்னு பார்த்தோம்னா அது மேஷம், விருச்சிகம். ஆக மேஷத்தில் வலிமை இருந்தாலும் செவ்வாய் பூமிக்காரக்கனாக இருக்கிறதுனால பூமி மூலமாக பயங்கரமான தனலாபங்களை பெறுவார்கள். செவ்வாயில் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் பிறந்தருளும் ராஜயோகம், அதாவது பயங்கரமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அதுபோல செவ்வாய் இருந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனாக வலம் வருவான். அதுபோலவே செவ்வாய் நீச்சமடைந்தால் சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகள் சந்திப்பான். இந்த மாதிரி செவ்வாயினுடைய கான்செப்ட் என்று மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுது. ஆக 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்க நிலைகள் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து எப்படி ஒரு யோகங்கள் இந்த 43 நாள் 45 நாள் கொடுக்க போகிறார் என்றது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அலசுவோம். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது. காரணம் என்றால் துலாமில் இருக்கின்ற, அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற களத்திர பாவம் சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் செவ்வாய் மேஷ ராசியை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ராசியை ராசிநாதனை பார்க்கறது என்பது மிக வலிமையான நிலை. கடந்த மாதங்களில் நமக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது, என்ன நடக்கணும் என்றது புரியவில்லை.
தொழிலில் பயங்கரமான குழப்பம், எங்கே சென்றாலும் சம்பந்தம் இல்லாத வீண் பழி, கெட்ட பேர், அவமானம், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாம். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு சத்ரு ரோக ருணங்கள் எதிரிகளையும் உருவாக்கி இருக்கிறது, கடல்லையும் தள்ளி இருக்கிறது, சம்பந்தம் இல்லாத மருத்துவ செலவுகளும் கொடுத்திருக்கிறது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால்தான் வீக்கா இருந்த அந்த செவ்வாய் இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து ராசின்னு வந்து நேராக பார்க்குறாரு. ஸோ பயங்கரமான ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய, ஏற்கனவே விடாமுயற்சி கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துவிடும். எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2-7 தனாதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியாகி 7ஆம் வீட்டில் அவர் வருகிறார். ஸோ செவ்வாய் 7ல் வரும்போது நமக்கு மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும். 2-7 வீட்டில் வர்றதுனால நமக்கு மனைவி மூலமாக எதிர்பாராத தன யோகங்களை கிடைக்கும். கணவன் மூலமாக எதிர்பாராத பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ந்து அதுலேருந்து ஒரு பணம் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு எதிர்பாராத நன்மை என்னது கிடைக்கும். ஆனால் மேஷராசி நம்மளுக்கு 1 8 ஆதிபத்தியம், 1 நல்ல ஆதிபத்தியம், 1 கெட்ட ஆதிபத்தியம். ஆக ராசிநாதனாகிய செவ்வாய் ராசின்னு பார்க்குறாரு. இது மிகுந்த நன்மை. கெட்ட ஆதிபத்தியம், ஏன்னா 1 நல்ல ஆதிபத்தியம் விட கெட்ட ஆதிபத்தியம் செயல்படாது. ஸோ அதனால தான் 8 வந்து நமக்கு 7ல் வருது என்பதை கூட நமக்கு ஒரு வகையான நன்மை தரதாக, அதாவது மறைந்திருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நேரமாக இது நமக்கு அமைந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் நமக்கு 3 பார்வைகள் இருக்குது செவ்வாய்க்கு. 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. அப்போ நமக்கு வந்து 4ஆம் பார்வை என்னும்போது நமக்கு அங்கேருந்து விருச்சிகத்திலேருந்து நமக்கு மகரத்தை பார்க்கிறது. அதாவது உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. தொழிலில் ஒரு நல்ல எதிர்பாராத தனயோகம், பூமி சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். காரணம் பூமி மூலமாக தனலாபங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக தன்னோட சொந்த ராசியும் பார்க்குறாரு. அது ஒரு மிகுந்த நன்மை தரும். எதுவும் வந்து இப்போ வரை சோர்ந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாம் இனி ஜாமன் ரெடியாகி எல்லா வேலைகள் எளிதாக முடிக்கிறதுக்கு உண்டாக்கின ஒரு சூழ்நிலை உருவாக்கும். தொழிலில் ஒரு ஸ்பீடு உண்டாக்கும், வருமானம் உண்டாகும். ஏன்னா பணம் இல்லைன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. கடந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக பணம் தராது. 6ல் இருக்கிறதுனால வந்த பணம் வந்து செலவாகி போயிடும். அதாவது வருமானம் வந்தாலும் கூட விரை செலவுகள் அதிகமாக தூண்டிவிடும். சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள், எதிரிகள், கோர்ட்டுகள், வழக்குகள் இந்த மாதிரி போயிடும். காசு, ஆஸ்பத்திரி செலவு அப்படின்ட்டு. இப்போ இந்த செவ்வாய் வந்து வருமானத்தை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் வீடு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டு தனஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பாராத தன செல்வத்தை நிச்சயமாக கொடுப்பான். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும் குடும்பத்தில். இது நீங்கள் அமைத்து கொள்வது என்பது, அதாவது அனுசரித்து செல்வது என்பது, விட்டு கொடுத்து செல்வது என்பது மிக நன்மை தரும். அது போலவே நமக்கு மேஷராசி நம்மளுக்கு 3-6 புத பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கிற பூர்வ புண்ணியத்தில் இது விசேஷமானதாகும். அதுபோலவே 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற செவ்வாய் நமக்கு வந்து தொழில் மூலமாக, கூட்டு தொழில் மூலமாக எதிர்பாராத தனயோகத்தை தருகிறார். ஆக தொழிலில் வந்து மேன்மையும் தரப்போகிறார். புதிய வாய்ப்புகள் உருவாக்குகிறார். நட்புகள் மூலமாக அல்லது நீங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நன்மைகள் காத்துட்ருக்கிறது. அதுபோலவே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் நீங்கள் சமாதானப்படுத்தி கொண்டு முன்னுக்கு செல்வது என்பது மிக விசேஷமானதாகும். இந்த செவ்வாய் பொருத்தும் வரை 1 8 இருக்கிறதுனால 8ஆம் அஷ்டமாதிபத்தியம் கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்குமே. 8 அதான் 8 7ல் வருதுனால நீண்ட வருஷங்களாக விடுபடாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எட்டப்படும். ஆக இந்த வருகின்ற செவ்வாய் பயிற்சி என்பது மேஷராசர்களுக்கு வருமானத்தையும் தரும், தன்னம்பிக்கையை தரும், எதிர்பாராத தனலாபத்தையும் கொடுக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி என்பது நிச்சயமாக நம்ம கொடுக்க போகிறது. ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசர்களுக்கு மிகுந்த ஒரு தனயோகத்தை தரக்கூடியதாக நமக்கு தென்படுகிறது. 5 வகையான ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலம். 5 வகையான ஆசைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு கட்ட முடியாதவங்க, ரொம்ப வருஷங்களை வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமைந்து விடும். வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். பழைய வீடு நம்ம பழுது பார்த்து நல்ல ஒரு மாடர்னாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க வீடு வந்து மாற்றி கட்டிக்கலாம். அது போலவே உள்ளூரில் வந்து நீண்ட வருஷங்களாக பிரச்சனைகளோடு இருக்குது. அந்த இடம் வித்துடலாம்னு பார்க்குற விற்க மாட்டேங்குது, இடம் விற்று போயிடும். அது போலவே உங்களோட மாமனார் மாமியார்கிட்டலேருந்து வர வேண்டிய சொத்து ஏதாவது இருக்குது, நீண்ட வருஷங்களாக கொடுக்கறது இல்லை, தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கு வந்து அந்த சொத்து தேடி வரும்.
அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி, போலீஸ் மற்றும் முப்படை தளங்களில், அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், அதில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை பயக்கும் காலமாக. அதாவது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸு, இல்லை ஏற்கனவே வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனை நேராகிறதுக்கு உண்டாகின சூழ்நிலைகள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஆக மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காருக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது, ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும். அது போலவே பரணியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே அந்த ராசிநாதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறதுனால தரணி ஆளக்கூடிய நிலை, ஒரு பதவி வாய்ப்புகள், ஒரு கௌரவ பதவிகளை தேடி வரக்கூடிய காலம். கிருத்திகையில் உள்ளவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்துக்குள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டுக்கு சேர்ந்தவனா இருக்கிறதுனால பதவி ப்ரொமோஷன்ஸு, முன்னோர்கள் வழியை பித்திருக்கள் ஆசி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் அடையறதுக்கு உண்ட கவர்மெண்ட் உத்தியோகம் பெறதுக்கு உண்டாகின நல்ல வழி மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். சுகி பவ.